சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம நீத்து கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. மனோஜ் ரொம்பவே டேலண்ட் ஆனவன், அவன் தான் எங்கள் வீட்லேயே நிறைய படிச்சிருக்கான், நல்ல புத்திசாலியும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆண்டி, எனக்கு ரவி சொல்லியிருக்காரு அவர் நிறைய படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்ததாக நம்ம விஜய் இருந்துட்டு வாட்ச மனைவி தான் சரியாக வாக்கியாமல் போயிட்டா, அதனால் டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதையும் ரவி சொன்னார். ரவி எல்லாத்தையும் சொல்லிடுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்கவும், ரவி ரொம்பவே இன்டெலிஜென்ட் ஆனவன், ரொம்பவே நல்லவன், எதையும் மறைக்க மாட்டான், ஃப்ரெண்ட்லியாக நல்லபடியாக பேசுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆமாண்டி, உங்கள் பையன் மனோஜ்க்கும் சரியான மனைவி அமையல, ரவிக்கும் சரியான மனைவி அமையல. உங்கள் பையன் மனோஜ்க்கு எப்படி கோர்ட்டுக்கு போயிட்டு டிவோர்ஸ் வாங்குறீங்களோ அதே மாதிரி ஸ்ருதிக்கும் ரவிக்கும் டிவோர்ஸ் வாங்குறீங்க. அதுக்கப்புறம் நான் ரவியை சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரவியும் ஸ்ருதியும் ரொம்பவே நல்ல பிள்ளைங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். நீ உள்ளே வர்றது இது சரியில்லாது. நீ வேணா மனோஜை கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன ஆண்டி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நான் ரவியை லவ் பண்ணுறதா சொல்கிறேன், நீங்கள் என்னடனா ரவியோட அண்ணன் மனோஜை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம விஜயா இருந்துட்டு செருப்பை கலட்டி அடிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக, என்ன ஆண்டி என்னை செருப்பை கலட்டி அடிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணீங்களா? உங்கள் நிலமையில நானாக இருந்தாலுமே இப்படி தான் ஆண்டி செய்வேன். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு ரவியை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ என்ன சொன்னாலையும் கேட்கவே மாட்டா அப்படியே சொல்லிட்டு விஜயா அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன சிந்தாமணி, இந்த பொண்ணு என்ன லூஸா? இல்லை இப்போ பசங்களை கூட இந்த காலத்தில் வளர்த்துடலாம் போல இருக்குது, ஆனால் இந்த பொண்ணுங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜயா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜோட ஷோரூம்க்கு ஒருத்தர் வராங்க. என்ன இது குறி சொல்கிற பொம்பளை மாதிரி இருக்குது, எதுவாக இருந்தாலும் பொருளை வாங்கிட்டு வெளியே அனுப்பு, மற்றதெல்லாம் எதுக்கும் உள்ளே இடம் விடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக உள்ளே அந்த அம்மா வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, மனோஜை பார்த்த உடனே உன்னோட முகத்தில் முதலாளி தாண்டவம் ஆடிட்டுருக்கு, எல்லாரும் உன் கையை எதிர்பார்த்து தான் நின்றுட்டுருப்பாங்க, நீ யார் கையும் எதிர்பார்க்க மாட்ட அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை சொன்ன உடனே மனோஜ் ரொம்ப ஃபீஸ் போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக சந்தோஷம் இருந்துட்டு அவ்வளோதான், இவங்கெல்லாம் வெளியே போக மாட்டாங்க. மனோஜ் அவன் என்ன சொல்கிறாங்களோ அது காது கொடுத்து கேட்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஆமாப்பா உன் கையை பார்த்தே நான் உன்னுடைய எதிர்காலத்தை சொல்லிவிடுவேன், நீ ஆசையாக விரும்பின பொண்ணை மறுபடியும் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. நீங்கள் யாரை சொல்கிறீங்க? உன்னோட டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு போகுது, நீ என்ன தான் குட்டிக்கரணம் போட்டாலையும் உன்னோட மனைவியை உன்னால் டிவோர்ஸே பண்ண முடியாது, மறுபடியும் நீ அவள் கழுத்தில் தான் தாலியே கட்ட போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜ் ரொம்பவே கோவப்பட்டு, முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு, அவகிட்டே இருந்த டிவோர்ஸ் வாங்கிறதுக்காக நான் கோர்ட்டு படி ஏறிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னடனா திரும்ப அவள் கழுத்துலேயே நான் தாலியை கட்டணும்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மரியாதையை எந்திரிச்சு வெளியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னதான் நீ விரட்டி அடித்தாலையும் நீ மறுபடியும் பொண்டாட்டி கழுத்தில் தான் தாலியே கட்ட போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஜீவா இருந்துட்டு, உங்களுக்கு இவங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இல்லைன்னா மேட்ரிமோனியில் உங்களோட பயோடேட்டாவை கொடுத்துடலாம், உங்களுக்கு கல்யாணத்தை மென்ஷன் பண்ணட்டுமா பண்ண வேண்டாமா? இல்லை பொண்ணு என்னை பார்த்து ஓகே சொன்னதுக்கப்புறமா என்னோடய வாழ்க்கையை பற்றின விஷயத்த நான் சொல்லிக்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சந்தோஷம் இருந்துட்டு, இவனே 2வது கல்யாணம் தான், இவனே ஒரு உண்மையை மறைச்சி தான் இன்னொரு கல்யாணமே பண்ணிக்க போகிறான், இதில் அந்த பிள்ளையை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சந்தோஷ் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியே அதுக்கு அடுத்ததாக ரோகிணி வராங்க. என்ன நான் சொன்ன மாதிரியே சொன்னீங்களா? நீங்கள் சொன்னதை விட என்னோட அர்த்தத்தில் நிறையவே சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக உன் புருஷன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னென்ன பேசினாங்களோ அது எல்லா விஷயத்தையும் அந்த ரோகிணி கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி இதை கேட்டோன்னு, நீங்கள் ரொம்பவே நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையிலையும் கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க. சிந்தாமணி அம்மா கிட்ட போயிட்டு சொல்லுங்கள், நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு, பணம் கொடுத்தது நான், ஆனால் சிந்தாமணி தானே எனக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களை நான் விட்டுற மாட்டேன், உங்களுக்கும் நல்ல விசுவாசியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி இருந்துட்டு, "மனோஜ் எப்படி நீ ஃபீஸ் போயிருப்பன்னு தெரியும். கண்டிப்பா நீ என்ன தேடி வரத்தான் போற." அப்படின்ற மாரி நம்ம ரோகிணி ஒரு பக்கம் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவோட அப்பார்ட்மெண்ட்ல வந்து பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சத்யாவும், ரேகாவும் வந்து நிக்கிறாங்க. ரேகாவ பார்த்த உடனே மீனா இருந்துட்டு, "வாங்க ரேகா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஹக் பண்ணி வரவேற்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ரேகாவோட ஸ்கூல் மேட் எல்லாம் சந்திக்க போறாங்களாம். அதனால ஒரு ஃபங்ஷன் வைக்க போறாங்க. அதனால ஒரு பூ ஆர்டர் குடுக்கறதுக்காக தான் உன்ன தேடி வந்தோம்க்கா, அப்படின்ற மாரி சத்யா வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா ரேகா இருந்துட்டு ஒரு பொக்கே எல்லாம் ஒரு 150 அந்த மாரி டைப் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பொக்கே மட்டும் ஒரு பெருசா பண்ணி குடுங்க. அது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும். நெறைய ரோசஸா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சின்ன சின்ன பொக்கேலாம் உங்க ஃப்ரெண்டுக்கு. ஆனா இன்னொரு பெருசா செய்ய சொன்னீங்கல்ல, அது யாருக்கு? அது இப்ப தான் ரீசனா எனக்கு நல்லா க்ளோஸ் ஆனாங்க. அவங்களுக்காக தான். ஐய்யய்யோ! ரேகா நம்மள பத்தி சொல்ல போறாளா? அக்கா வேற நம்மளவே பார்த்துக்கிட்டு இருக்கே! அப்படின்ற மாரி சொல்லிட்டு, சத்யாவுக்கு ஒரு வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, ரேகாவ கேப் புக் பண்ணி வந்துர சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா நல்லபடியா செஞ்சு குடுத்துருங்க. நீங்க முதல்ல அந்த இடத்த பாருங்க. எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சேர்த்தே நான் பணம் குடுத்துர்றேன் அப்படின்ற மாரி ரேகா வந்து சொல்லிட்டு, "சரிங்க மீனா, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போரும்போது, சிந்தாமணி வந்து நிற்கிறாங்க. "இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் அவளோட உனக்கு என்ன பேச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "யாரோட? அந்த மீனாவோட உனக்கு என்ன பேச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க கிட்ட ஒரு பூ டெக்கரேஷனுக்காக ஆர்டர் குடுக்கறதுக்காக வந்தேன். உன் அம்மா நானு. இங்க தான் நான் ஃபேமஸ் ஆகி நின்னுட்டுருக்கேன். ஆனா என்கிட்ட அந்த ஆர்டர குடுக்காம, அவகிட்ட போய் குடுக்குற. நீ ஓல்டு ஃபேஷன்ம்மா. ஆனா அவங்க நியூவா ட்ரெண்டிங்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால தான் அவங்க கிட்ட நான் குடுத்துருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, சரிம்மா நான் கிளம்புறேன். எங்க வேணும்னு சொல்லு. நானே விட்டுர்றேன்." "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் கேப் புக் பண்ணியே போய்க்கிறேன்." அப்படின்ற மாரியே சொல்லிட்டு ரேகா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததா சிந்தாமணி இருந்துட்டு, "நான் உன்ன வீட்ட விட்டும் இந்த இடத்த விட்டு அனுப்பலான்னு பார்த்தா, நீ என்னடான்னா என் பொண்ணுக்கிட்டயே இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியா? உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில அடுத்தடுத்து என்னலாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.